லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி ரொம்ப ஒரு அழகான இடத்துல நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இது எலவாலை பகுதியிலே நட்பு மண் என்கிற இடத்துல நின்று கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அழகான ஒரு நல்ல சீனரி. தேவநாமம் மகிமைப்படும்படி தேவன் தாமே அற்புதமாய் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்களோடு கூட அழகான தேவனுடைய வார்த்தை ஒன்றை நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். உன் களஞ்சியம் நிரம்ப வேண்டுமா? உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோட வேண்டுமா? உன் வாழ்க்கையிலே செழிப்பும் ஆசீர்வாதமும் கைகூடி வர வேண்டுமா? ஞானி அழகாக எழுதி வைத்திருக்கிறார். சாலமோன் என்கிற ராஜா தேவனிடத்தில் ஞானத்தை பெற்றுக்கொண்டார். அவர் கேட்டது என்ன தெரியுமா? ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை நான் நடத்துவதற்கு எனக்கு ஞானம் தாரும் என்று கேட்டார். இதுதான் ஞானமான கேள்வி. பாருங்க, ஆண்டவரிடத்தில் நம் ஞானமாய் கேட்க வேண்டும். அவர் ஞானத்தை கேட்டார். தேவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் அவருக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தார். இதுதான் அற்புதம். இன்றைக்கு நாம் அநேகர் இது தெரியாமல் சில வேளைகளில் என்னமோலாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம், என்னத்தையோ நினச்சி குழம்பிக் கொண்டிருக்கிறோம், என்னத்தையோ நினச்சி மனசில் போராடி கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒன்றுமே இல்லையே, எனக்கு எதுவுமே நல்லதாக நடக்கிறது இல்லையே, என்னோட வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கிறது இல்லையே என்று சொல்லி பல கேள்விகளுங்க, பல குழப்பங்கள் நம்மளோட வாழ்க்கையில். ஆனால் இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு பேசுது. பாருங்களேன், ஞானி எப்படி சொல்லுகிறார் என்றால், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். நீங்கள் கேட்குறீங்க, திராட்சரசம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, வாய்ப்பே எனக்கு இல்லை என்று சொல்கிறீங்களா? தேவன் அழகாய் அதற்கு மேலே உள்ள வசனம் சொல்கிறது. 9வது வசனம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது: உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. பொருளாலும் விளைவாலும் உன்னை படைத்த தேவனை நீ கனம் பண்ணணுமுங்க. அந்த கனம் பண்ணணும் என்ற மனசு இருக்கு பாருங்க, அந்த மனசு தான் உங்களுக்கு கொண்டு வரப்போகிற அற்புதம் என்ன தெரியுமா? உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பவும், உன் ஆலைகளை திராட்சரசம் புரண்டோடும். செல்வ செழிப்போடு செல்வந்தனாய் நீ வாழ வேண்டுமா? உன் தேவனை, உன்னை படைத்தவரை கனம் பண்ண பழகுங்க. எப்படி கனம் பண்ணுறது? என்ன மாதிரி கனம் பண்ணுறது? உன் வாழ்க்கையில் கனம் பண்ணு, உன் பிரயாசத்தில் கனம் பண்ணு, உன் பொருளாலும் உன்னுடைய எல்லா பலனாலும் அவரை கனம் பண்ணிப்பார். உன்னை படைத்தவரை நோக்கி அவரை பார்க்கறது மட்டுமில்லைங்க, அவருக்கு கனம் கொடுக்கணுங்க, மரியாதை பண்ணணுமுங்க. இன்றைக்கு பாருங்களேன், பிள்ளைகள் வாலிபர்கள் பொதுவாக எடுத்து பார்த்தால் அவங்க யோசிக்கிறாங்க, நாங்கள் எல்லாத்தையும் கற்றுட்டோமே, எல்லாம் நம்மளுக்கு தெரியும், எல்லாம் நம்ம அறிஞ்சது தானே, இதில் என்ன பெருசாக புதுசாக நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம் அப்படி என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். அழகான ஒரு நல்ல முதுமொழி, பழமொழி இருக்குது: காவோல விழ குருத்தோலை சிரிக்குமாம். ஆனால் ஒரு நாளைக்கு அதே குருத்தோலை காவோலையாக மாற வேண்டும், காஞ்ச ஓலையாக மாற வேணும், மரத்திலிருந்து கீழே விழத்தான் வேணும். இது யதார்த்தம். வாலிபனாக இருக்கட்டும், இளஞ்சுவதிகளாக இருக்கட்டும், யாராக இருக்கலாம், தேவனை நோக்கி பார்க்குற ஒரு மனிதன் தன்னை படைத்த கடவுளை கனம் பண்ணணுங்க. தன்னுடைய வாழ்க்கையில் கனம் பண்ணணும், தன்னுடைய செய்கையில் கனம் பண்ணணும், தன்னுடைய விளைவுகளினால் கனம் பண்ணணும். அப்படி கனம் பண்ணி கடவுளுக்கு உகந்த போல ஒரு வாழ்க்கை வாழ்கிற மனுஷனுக்கு ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். உன்னுடைய பொருளால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை கனத்தையும் கொடுங்களேன். தேவன் உங்களோட வீட்டில் எந்த குறைவில்லாதபடி மாப்பிசர தொட்டிகளும் எண்ணெய் கலசங்களும் வற்றாதபடி ஆசீர்வதிக்கும். இன்றைக்கு கிச்சனில் போய் பார்க்குறீங்க, எல்லாம் வறுமையாக இருக்குது, ஒன்றுமே காணல, குடும்பத்தில் ஒரே வறுமை, ஒரே தரித்திரம், ஒரே பிரச்சனை, என்ன பண்ணுறது அப்படி என்று சொல்லி நீங்கள் சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் அழகாய் வார்த்தை கொடுத்திருக்கிறார். அப்பொழுது உன் நாளைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அப்பா, தேவனை கனம் பண்ணுற பொழுது உன்னுடைய வாழ்க்கையால், செய்கையால், பொருளால், உன்னால் எது மூலமாக எல்லாம் இந்த படித்த கடவுளை கனம் பண்ணணுமா அது மூலமாக எல்லாம் கனம் பண்ணு. முதலாவது தேவனுடைய ராட்சிய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். எவைகளுங்க? உனக்கு தேவையான எல்லாமே. அது படிப்பாக இருக்கலாம், அந்தஸ்தாக இருக்கலாம், உயர்வாக இருக்கலாம். எனக்கு என்னென்ன தேவையோ எனக்கு தெரியாது, உங்களுக்குரிய தேவை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த தேவைகளை அவர் சந்தித்து கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முதலாவது கனத்தோடு அவரை தேட கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களில் தம்முடைய மக்களுக்கு அவர் சொல்லிக் கொடுத்த நல்ல படிப்பினைங்க. நீங்கள் தேடணும்.
வில்லியம் ஆல்ட் என்ற தேவ மனிதன் இருந்தார். சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த மனிதன். அவர் கடவுளுக்காய் பணி செய்ய வேண்டும் என்று மிஷனரியாக இலங்கை தேசத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி தெய்வம் அவரோடு பேசினார். எல்லாவற்றையும் இழந்தார். எல்லாவற்றையும் அவர் எதுவுமே பொருட்டாக எண்ணல. அவர் தான் போவதற்கு தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தார். அமெரிக்க தேசத்தில் இருந்து இலங்கை தேசத்துக்கு வருவதற்கு அந்த நாட்களிலே எந்த ஒரு நல்ல பயணங்களும் இல்லை. ஆனால் கப்பல் பிரயாணத்தை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருந்தது. அப்படி மிஷனரியாய் போக வேண்டும் என்றால் திருமணமாக வேண்டும். அவர் திருமணமாகினார். திருமணமாகி ஒரு சில நாட்களிலே அவருடைய பயணத்துக்கு அவர் ஆயத்தப்பட வேண்டிய நேர்ந்தது. அவர் தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு கடல் பயணமாக தன்னுடைய மிஷனரி பயணத்தை இலங்கைக்கு மேற்கொள்வதற்கு பயணித்து கொண்டிருக்கிற பொழுது, நான் சுருங்க சொல்லுகிறேன், அவருடைய மனைவியுடைய சரீரம் செயலிழந்தது, பலவீனப்பட்டது, வியாதிப்பட்டது. என்ன துன்பம் தெரியுமா? அந்த கடலிலே, அந்த பயணத்திலே அந்த மனைவி மரித்து என்ன செய்வதென்று தடுமாறினார்கள். அப்பொழுது இந்த மனிதன் சொன்னான், என்னுடைய பயணம் தடைப்பட வேண்டாம், எந்த காரணத்துக்கு நிமித்தமாகவோ இந்த பயணம் தடைப்படக்கூடாது, நாங்கள் பயணிக்கலாம் என்று சொல்லி தன் மனைவியை மரித்த அந்த சடலத்தை தண்ணீரோடு தண்ணீராய் சங்கமமாக்கும்படி அந்த தண்ணீரிலே அடக்கம் செய்துவிட்டு புறப்பட்டு போய் இலங்கை தேசத்திலே 8 மாதங்கள் பணி செய்தார். 8 பள்ளிக்கூடங்களை ஸ்தாபித்தார். தமிழை கற்றுக்கொண்டு இந்த பாமர மக்கள் மத்தியிலே இறைவனுடைய திருவசனத்தை போதித்தார். இறைவனுக்கென்று பணியாற்றினார். உடல்நல குறைவினால் அந்த சூழ்நிலை அவருக்கு ஒத்துக் கொடுக்காத நிமித்தமாய், வெப்பத்தின் நிமித்தமாய் வியாதிப்பட்டு 8வது மாதத்திலே அவர் கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்து விட்டார். ஆனால் இன்றைக்கும் அவர் ஸ்தாபித்த பாடசாலைகளும் அவர் செய்த திருப்பணிகளின் விளைவுகளும் இன்றைக்கு தேவராட்சியம் விஸ்தரிக்கத்தக்கதாய் இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அது நீடோழி வளர்ந்து கொண்டே போகிறது. எனக்கு அன்பானவர்களே, நீ கனம் பண்ணுதலானது எப்பொழுதும் உனக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வாழ்க்கையின் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். உனக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வரும். இந்த நேரத்திலே தெய்வத்தை நோக்கி பார்க்கிறீங்களா? இன்றைக்கு கனம் பண்ண தீர்மானிங்க. உங்களுக்காய் நான் மன்றாடட்டும். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாத நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் உங்களை கனம் பண்ணி உமக்காய் தொடர்ந்து வாழ உங்களுடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுத்து நடத்துங்க. இவர்களை ஆசீர்வதியுங்க, கனம் பண்ணி காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் மக்களை ஆசீர்வதித்து செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.